ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சரஸ்வதி பூஜை ஸ்பெஷல் ரெசிபி தான் சேர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ரெசிபி சுசியம் சேர்ந்து பார்க்கலாம். இது முழு பச்சை பயிரை செய்ய போகிறோம். முழு பச்சை பயிறு ஒரு கப் எடுத்துக்கோங்க. சுத்தமாக 2 வாட்டி கழுவிக்கோங்க. கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். பச்சை பயிறு நல்லா ஊறிடுச்சு. இப்போ வாங்க குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பச்சை பயிருக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுதான் சரியான மெஷர்மெண்ட்டு. கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரை மூடிடுங்க. இப்போ வாங்க கேஸில் வைக்கலாம். குக்கரை 2 விசில் வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது இப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பொரி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ குக்கரை ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை திறந்து எப்போவுமே. இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. கரண்டியாக நல்லா மசிங்க, ரொம்ப குழைய வச்சிடாதீங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ வாங்க பேனில் நம்ம காய்ச்சின வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு ஒரு கொதி வரும்போது 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. மசிச்சு வச்ச பச்சை பயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கிளறுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இப்போ வாங்க இது போல் உருண்டை பிரித்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை மாதிரி உருண்டை பிரித்து வச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பொரிக்கிறதுக்கு. ஒரு பவுலில் 1/2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறுங்க. ரொம்ப கட்டியாக ஊற்றக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவு ஒவ்வொரு உருண்டைகளாக போட்டு நல்லா டிப் பண்ணி ஸ்பூனால் எண்ணெயில் போடுங்க. இதை மாதிரி ஒன்று ஒன்றா போடுங்க. நிறைய உருண்டைகளை போட்டு எண்ணெயில் பொரிக்காதீங்க. ஒரு 5-6 பொரிங்க. கேஸை மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. இப்போ சுசியம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். சரஸ்வதி பூஜை ஸ்பெஷல் ரெசிபி சுசியம் செஞ்சுட்டோம். இப்போ வாங்க அடுத்தது காராமணி சுண்டல் செய்கிறத பார்க்கலாம். காராமணி 1 கப் எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி 2 வாட்டி சுத்தமாக கழுவிடுங்க. 8 மணி நேரம் ஊற வைங்க. இப்போ வாங்க 8 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். காராமணி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ வாங்க குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடிடுங்க. கேஸில் வச்சு குக்கரை 2 விசில் வைங்க. 2 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷரை எடுத்துட்டு குக்கரை திறங்க. இப்போ பாருங்கள் காராமணி எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இப்போ வாங்க தாளிக்கலாம். வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம்,
2 காய்ந்த மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை அப்படியே வதக்குங்க. பெருங்காயம் 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன். ஒரு கிளறுங்க. இப்போ நம்ம வேக வைத்த காராமணி ஆட் பண்ணிக்கோங்க. கிளறுங்க. 4 பக்கம் தேங்காவை திருவி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணி தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே கிளறுங்க. பொடி பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழையை தூவுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு காராமணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் பரிமாறிக்கோங்க. அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐகான் பட்டன் பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.